ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ் கிரியேஷன். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல என்ன பார்க்க போறோம்னா ப்ரோட்டோ டைப்பிங் பற்றி தான் பார்க்க போறோம். ஸோ ப்ரோட்டோ டைப்பிங்ன்றது ஒரு வெப் டிசைன் பண்றீங்க, இல்லை இந்த மாதிரி மொபைல் ஆப் பண்றீங்கன்னா, இதில் இருக்கிற எலமெண்ட்ஸ் நம்ம கிளிக் பண்ணோம்னா நெக்ஸ்ட் எந்த பேஜுக்கு போகணும் அப்படின்ற கனெக்ஷன் கொடுக்கறது தான் ப்ரோட்டோ டைப்பிங். ஸோ இதில் இருக்கிற அனிமேஷன்ஸ், மைக்ரோ இன்ட்ராக்ஷன்ஸ் அது எல்லாமே நம்ம ப்ரோட்டோ டைப்பிங்ல தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ இதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம். நீங்கள் ஒரு பிகினர் லெவலில் இருக்க மேலே இந்த வீடியோ நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நான் ஃபுல்லா பேசிக்ஸ்ல தான் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபை ஆகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ நம்ம Adobe XD டூல் வந்து ஓபன் பண்ணிட்டோம். இதுல வந்து நான் 3 பட்டன்ஸ் மாதிரி நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ ரெக்டாங்கிள் ஷேப்ல ஒரு ரெக்டாங்கிள் ட்ரா பண்ணிட்டு இதுக்கு ஒரு கலர் வந்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இதுக்குள்ள வந்து ஒரு டெக்ஸ்ட் நான் ஆட் பண்றேன். டெக்ஸ்ட்ல வந்து ஸ்கொயர்னு கொடுக்குறேன். ஓகே, இப்போ ஸ்கொயர்னு கொடுத்தாச்சு. இதை நான் ஒயிட் கலர்ல வந்து 35 இதுக்கு வந்து நான் சேஞ்ச் பண்றேன். இதோட ஃபாண்ட் ஸ்டைல் பார்த்தோம்னா இங்க பாத்தீங்கன்னா தெரியும் என்ன ஃபாண்ட் யூஸ் பண்ணிருக்கேன் அப்படின்ட்டு. தென் இதை வந்து நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த பாக்ஸ்லாம் வந்து கரெக்டா நீங்க ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்றோம். ஓகே, நீங்க பாத்தீங்கன்னா பிளஸ் மாதிரி வந்திருக்கும். இப்போ இது சென்டர் அலைன்மெண்ட்ல இருக்கு. நெக்ஸ்ட் இந்த பாக்ஸையும் இந்த ஸ்கொயரையும் நீங்க கிளிக் பண்ணி குரூப் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் G அழுத்தினீங்கன்னா குரூப் ஆயிரும். நெக்ஸ்ட் இதை வந்து டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். இன்னும் 2 பாக்ஸ் இதே மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம். ஓகே ஃபைன். இப்போ இதோ ஸ்கொயரை வந்து நான் நேம் வந்து சேஞ்ச் பண்றேன். சர்க்கிள் சேஞ்ச் பண்றேன் ஒரு பாக்ஸுக்கு. இதுக்கு சர்க்கிள் சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு பாக்ஸ்ல இருக்கிறதுக்கு வந்து ட்ரையாங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இது ரிமூவ் பண்ணிட்டு ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ நான் ட்ரையாங்கிள் இதை சேஞ்ச் பண்ணிட்டேன். இந்த ட்ரையாங்கிளையும் வந்து நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கணும். சென்டர் சர்க்கிள் ஃபர்ஸ்ட் அலைன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ பாத்தீங்கன்னா இது சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள் வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். நல்லா தெரியும். ஓகே, மூணுமே வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. இப்போ பாத்தீங்கன்னா இதோட அலைன்மெண்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. ஸோ இப்போ 3 பாக்ஸையும் கிளிக் பண்ணிக்கோங்க. 3 பாக்ஸையும் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன் பண்ணீங்கன்னா ஈக்குவல் ஸ்பேசிங்க வந்து அலைன் ஆயிரும். இப்போ இதை வந்து ஆர்ட் போர்டோட நம்ம வந்து இப்போ அலைன் பண்ணிக்கலாம். ஆர்ட் போர்டோட இதை வந்து நம்ம பாருங்க, இது ஜஸ்ட் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணீங்கன்னாவே வந்து ஆர்ட் போர்டுக்கு இதுக்கு ஈக்குவலா வந்துடும். ஓகே, இது ஆர்ட் போர்டோட அலைன் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஆர்ட் போர்டை வந்து நான் டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். உள்ள இருக்கிற எல்லாமே வந்து ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இந்த ஆர்ட் போர்டோட நேம் வந்து நான் ஸ்கொயர்னு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ ஸ்கொயருக்கு ஒரு ஆர்ட் போர்டு கிரியேட் பண்ணியாச்சு. இன்னொரு ஆர்ட் போர்டு வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். சர்க்கிளுக்கு ஒன்று, எக்ஸ்ட்ரா ஆங்கிளுக்கு ஒன்று. ஓகேவா? இப்போ இதுல வந்து இதோட நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்க்கிள். தென் இந்த ஆர்ட் போர்டோட நேமும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது வந்து ட்ரையாங்கிள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த ஸ்கொயர்ல வந்து நம்ம ஒரு ஸ்கொயர் ட்ரா பண்ணிக்கலாம். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி நீங்க ட்ரா பண்ணீங்கன்னா ஈக்குவலா சைஸ்ல வந்துடும். ஓகே ஃபைன். இப்போ ஸ்கொயர் ட்ரா பண்ணியாச்சு. இது சென்டர் எலிமெண்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்க ட்ராக் பண்ணீங்கன்னாவே இது சென்டர் வந்து பாத்தீங்களா, இப்போ இது சென்டர் எலிமெண்ட் ஆயிடுச்சு. இப்போ இதுக்கு ஒரு கலர் வந்து நம்ம ஃபீட் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு கிரீன் கொடுத்துட்டேன். இப்போ இதுக்கு ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிடலாம். ஷிஃப்ட் அழுத்தி பிடிச்சி பண்ணுங்க, அப்பதான் வந்து நம்ம ஈக்குவல் சைஸ்ல வரும். ஓகே, ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணியாச்சு. இதையும் நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இதுக்கு ஒரு கலர் நம்ம ஃபீட் பண்ணிடலாம். இப்போ எல்லோ வந்து ஃபீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ட்ரையாங்கிள். ஓகே, இப்போ ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிட்டோம். தென் இதையும் நம்ம சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, சென்டர் அலைன்மெண்ட் பண்ணியாச்சு. இதுக்கு ஒரு கலர் வந்து ஃபீட் பண்ணிடலாம். வயலட் வந்து இப்போ ஃபீட் பண்ணியாச்சு. இது வந்து நார்மலா உங்களுக்கு தெரிஞ்சது தான். நெக்ஸ்ட் வந்து
ஒயர் ஃப்ரேமிங்கிறத ப்ரோட்டோடைப்னு சொல்லுவாங்க. இங்க ப்ரோட்டோடைப் ஆப்ஷன் இருக்கு பாத்தீங்களா? இந்த ப்ரோட்டோடைப் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ப்ளூ கலர் ஆரோவா ஒன்று வரும். ஓகேவா? இது ஈச் பாக்ஸ் வரும். இது கிளிக் பண்ணனா இதுக்கு ஒரு ஒயர் ஃப்ரேமிங் பண்ணலாம். இப்போ சர்க்கிள்னா சர்க்கிளுக்கு ஒரு ஒயர் ஃப்ரேம் வரும். ட்ரையாங்கிள்னா இது ஜஸ்ட் இதை கிளிக் பண்ணி இந்த ஆரோ கிளிக் பண்ணீங்கன்னா ஒயர் மாதிரி ஜென்ரேட் ஆகும். ஒயர் மாதிரி ஜென்ரேட் ஆன வாட்டி இந்த சைட்ல பாத்தீங்கன்னா ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். இதுல சூஸ் அண்ட் ஆட் போர்டு, இது ஸ்கொயர் வந்து எந்த ஆட் போர்டுக்கு போகணும் நீங்க இதை ட்ராக் பண்ணி நீங்க இதுல வச்சீங்கனாலும் போகும். இல்ல இது கிளிக் பண்ண வாட்டி உங்களுக்கு அப்படி முடியலன்னா நீங்க ஆட் போர்டு கிளிக் பண்ணி ஸ்கொயர்னா இப்ப ஸ்கொயர் கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஒயர் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து ஸ்கொயரோட ஆட் போர்டுக்கு போயிடும். அதே மாதிரி இப்ப சர்க்கிள் கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப சர்க்கிளோட ஆட் போர்டுக்கு போயிருது. நீங்க ட்ராக் பண்ணி கூட வைக்கலாம், இல்ல நீங்க இந்த ஆப்ஷன்ல போய் கொடுத்தாலும். ஓகே, இப்ப ட்ரையாங்கிளுக்கு வந்து இப்போ இதை கிளிக் பண்ணி இது கொண்டு வந்தீங்கன்னா இப்போ ட்ரையாங்கிளோட அவுட்புட் வந்து மூவ் ஆயிடுச்சு. இதோட நம்ம டிரான்சிஷன்ஸ் வந்து டிஃபர் பண்ணலாம். அனிமேஷன்ஸ் இப்போ இது ஆட்டோ அனிமேட் கொடுத்தீங்கன்னா என்னென்ன இப்போ இதில் இருக்கிற எல்லா ஆப்ஷனும் பார்க்கலாம். இப்போ ஜஸ்ட் வந்து ஒரு கனெக்ஷன்ஸ் கொடுத்துருக்கேன். இப்போ பாருங்க ஸ்கொயருக்கு வந்து நான் டேப் பண்ணோம்னா டிரான்சிஷன் நடக்கும். என்ன டிரான்சிஷன் போகும்னா டிசால்வ் ஆகும். டிசால்வ்னு ஒரு டிரான்சிஷன் நடக்கும். அதோட டெஸ்டினேஷன் வந்து இந்த ஸ்கொயர் அவுட்புட். ஓகே, இது எந்த மாதிரி டிரான்சிஷன் நடக்கும்ன்றது நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க பாருங்க, ஈஸ் அவுட், ஈஸ் இன் அவுட், வைண்ட் அப், பவுன்ஸ். இதுலயே நம்ம எல்லா ஆப்ஷனும் பார்க்கலாம். தென் இதோட டூரேஷன், இந்த ஒரு பேஜ்ல இருந்து நெக்ஸ்ட் பேஜுக்கு எவ்வளவு செகண்ட்ஸ்ல போகணும் அப்படின்ற ஒரு டூரேஷனும் இருக்கு. நான் இப்போ ஒரு 0.6 கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம். அதே மாதிரி சர்க்கிளுக்கு ஈஸ் அவுட் கொடுத்தோமா இதுக்கு ஈஸ் இன் வச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குதுன்ட்டு. ஓகே, இதுக்கும் ஒரு 0.6 வச்சுக்கலாம். தென் ட்ரையாங்கிளுக்கு வந்து ஈஸ் இன் அவுட் அப்படி வச்சுக்கலாம். இதுக்கு ஒரு 0.6 வச்சுக்கலாம். இப்போ இந்த சாம்பிள் கிளிக் பண்ணிட்டு இந்த அவுட் போர்டு கிளிக் பண்ணிட்டு இந்த பிளே பட்டன் இருக்குல்ல, நீங்க பிளே பட்டன் பாத்தீங்கன்னா ப்ரிவியூ காமிக்கும். இப்போ பாருங்க, பிளே பட்டன் கிளிக் பண்ண வாட்டி ப்ரிவியூ காட்டுது. பாருங்க, நான் ஸ்கொயர் கிளிக் பண்ணனா இப்போ வந்து நெக்ஸ்ட் பாருங்க, நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பேஜுக்கு போகுது. அதே மாதிரி நான் இப்போ இந்த பேஜுக்கு வந்த வாட்டி மறுபடியும் நம்ம ப்ரீவியஸ் பேஜ் போகணும் அப்படின்னா இந்த ஆட் போர்டு கிளிக் பண்ணீங்கன்னா இது ஒரு ஜென்ரேட் ஆகும். இதை நீங்க கிளிக் பண்ணிட்டு இங்க டிரான்சிஷன் இருக்குல்ல, டிரான்சிஷன்ல போய் நீங்க ப்ரீவியஸ் ஆட் போர்டுன்னு கொடுத்தீங்கன்னா எந்த இப்போ இந்த ப்ரீவியஸ் ஆட் போர்டு எது, இந்த சாம்பிள் ஆட் போர்டு தான். ஸோ அந்த சாம்பிள் ஆட் போர்டுக்கு நீங்க ஜஸ்ட் டேப் பண்ணீங்கன்னாவே போயிடும். அதே மாதிரி சர்க்கிளுக்கும் நம்ம வந்து இந்த பேஜுக்கும் நம்ம ப்ரீவியஸ் ஆட் போர்டு கொடுத்துடலாம். இப்போ பாருங்க, இதை கிளிக் பண்ணிட்டு டிரான்சிஷன்ல வந்து ப்ரீவியஸ் ஆட் போர்டு கொடுத்தாச்சு. இப்போ ட்ரையாங்கிளுக்கும் நம்ம ப்ரீவியஸ் ஆட் போர்டு கொடுத்துறோம். ஓகே, இப்போ ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பாருங்க, நான் ஸ்கொயர் டேப் பண்ணேன்னா இப்போ ஸ்கொயர் பேஜுக்கு போயிடுச்சு. மறுபடியும் நான் இந்த பேஜை டேப் பண்ணேன்னா ப்ரீவியஸ் எந்த ஆட் போர்டோ அந்த ஆட் போர்டுக்கு போயிடும். இப்போ நான் சர்க்கிள் கிளிக் பண்றேன், சர்க்கிளோட ஆட் போர்டுக்கு போயிருது. இப்போ சர்க்கிள்ல மறுபடியும் டேப் பண்ணேன்னா ப்ரீவியஸ் ஆட் போர்டு போயிடும். ஸோ நான் இப்போ இது பேசிக்ஸாக சொல்லிடுறேன். நம்ம ப்ராஜெக்ட்ல பார்க்கும்போது வந்து உங்களுக்கு இன்னும் நல்லாவே புரியும். இப்போ பேசிக்காக நீங்க எந்த டிரான்சிஷன் எப்படி நடக்குதுன்னு நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் தென் ப்ராஜெக்ட் நிறைய பார்த்த மேல் வந்து உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரியும். இப்போ பாருங்க, ட்ரையாங்கிள் கிளிக் பண்ண வாட்டி ட்ரையாங்கிளோட ஆட் போர்டு போயிடுச்சு. நெக்ஸ்ட் இது கிளிக் பண்ணனா ப்ரீவியஸ் ஆட் போர்டு போயிருது. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து இன்னொரு இது பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிளை இன்னொரு டூப்ளிகேட் பண்றேன். பாருங்க, ட்ரையாங்கிளை இன்னொரு டூப்ளிகேட் பண்ணிட்டேன். இப்போ இதை கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். ஓகே, இது கொஞ்சம் ஊற்றி வச்சாச்சு. இப்போ ட்ரையாங்கிளை இன்னும் ஊற்றி வச்சாச்சு. இதே மாதிரி சர்க்கிளை இன்னொரு இது டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ சர்க்கிளையும் கொஞ்சம் ஊற்றி வச்சுட்டோம். ஓகே, அதே ஆட்டோமேட்டிக்கா நேம் சேஞ்ச் ஆயிடும். தென் நெக்ஸ்ட் வந்து ஸ்கொயர் ஸ்பேஸ் பத்தலாம், இன்னும் கொஞ்சம் ஊற்றி வச்சுக்கலாம். இப்போ வந்து ஸ்கொயரையும் வந்து நம்ம டூப்ளிகேட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபைன். ஸ்கொயரையும் டூப்ளிகேட் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து டிஃப்ரெண்ட் அனிமேஷன்ஸ் கொடுத்து நம்ம இப்போ செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இதோட சர்க்கிளோட சைஸை வந்து நான் மறுபடியும் டிசைன் மோடுக்கு மாற்றிங்கன்னா எடிட் மோடு வந்துடும். இப்போ சர்க்கிளோட சைஸ் வந்து நான் சின்னது பண்ணுறேன். மறுபடியும் அதை சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நான் ட்ரையாங்கிளோட சைஸையும் நான் வந்து சென்டர் அலைன்மெண்ட் பண்ணிக்கலாம், சின்னது பண்ணுறேன். ஓகேவா? தென் ஸ்கொயரை வந்து நான் இந்த மாதிரி சின்னதாக
சேஞ்ச் பண்ணிட்டு நான் இங்கே டவுனில் வைக்கிறேன். ஓகேவா? இந்த ரெக்டாங்கிளை வந்து நான் டாப்பில் வச்சுக்கிறேன். ஜஸ்ட் நான் அனிமேஷன் எப்படி வருது அப்படின்னு உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்கோசரம் தான். ஓகே, இப்போ ஆல்ரெடி நம்ம இதுக்கு ப்ரோட்டோடைப் கொடுத்துருப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா சாம்பிள் இது ஸ்கொயர் கிளிக் பண்ணனா இந்த பேஜ் போகுதா? இதுல என்ன டிரான்சிஷன் இருக்கு? இப்போ டேப் பண்ணனா டிரான்சிஷன் நடக்கும், டிசால்வ் ஆகும், ஈஸ் அவுட்ல 0.6 இருக்கு. இதுல வந்து இப்போ ஸ்கொயர் கிளிக் பண்றேன். இப்போ இதுக்கு வந்து ஒரு இது பண்ணலாம். இப்போ ஸ்கொயர்ல ப்ரீவியஸ் ஆர்ட்போர்ட் இருக்கு, அந்த ப்ரீவியஸ் ஆர்ட்போர்டை எடுத்துட்டு ரிமூவ் பண்ணிட்டு இப்போ நான் ஆட்டோ அனிமேட் கொடுக்குறேன். இப்போ டேப்ல வந்து டைம் கொடுக்குறேன். டைம்னா இப்போ நான் செகண்ட்ஸ் வந்து நான் செட் பண்ணிட்டேன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த பேஜுக்கு வந்து இந்த பேஜுக்கு மூவ் ஆயிரும். ஸோ அதுக்கு தான் நம்ம டைம் செட் பண்ணுறோம். இப்போ உங்களுக்கு சாம்பிளுக்கு ஒரு 1 செகண்ட்ஸ் நான் செட் பண்ணுறேன். நீங்கள் எவ்வளோ செகண்ட்ஸ் வேணாலும் வச்சுக்கலாம். நான் ஜஸ்ட் ஒரு 1 செகண்ட் செக் பண்ணுறேன். செட் பண்ணியாச்சு. இப்போ டெஸ்டினேஷன் வந்து ஸ்கொயர் 1 பாக்ஸுக்கு போகணும். ஸோ இப்போ இதெல்லாம் நான் ஸ்கொயர் 1 பாக்ஸுக்கு ஈஸ் அவுட் வந்து அனிமேஷன் கொடுத்து 1 செகண்ட் வச்சிருக்கேன். ஓகேவா? இது ஆட்டோ டைப்ல அனிமேட் ஆயிரும். இப்போ இது வந்து டைம் கொடுத்தனால 1 செகண்ட்ஸ்ல வந்து ஸ்கொயர்ல இருந்து ஸ்கொயர் 1 பேஜுக்கு வந்து டிரான்சிஷன் நடந்துரும். இப்போ அது எப்படி நடக்குதுன்னு பார்க்கலாம். தென் இந்த ஸ்கொயர் பேஜுக்கு வந்துருச்சுன்னா ப்ரீவியஸ் ஆர்ட்போர்ட் போயிடும். இப்போ மறுபடியும் நம்ம இந்த சாம்பிள் கிளிக் பண்ணிட்டு ஹோம் கிளிக் பண்றேன். இப்போ பாருங்க, ஸ்கொயர்ல இருந்து இப்போ ஒரு அனிமேஷன் நடந்து ஸ்கொயர் 1 பாக்ஸுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நான் கிளிக் பண்ணனா மறுபடியும் இதோட ப்ரீவியஸ் போர்டு வந்து இது. ஸோ அதோட ப்ரீவியஸ் போர்டுக்கு மறுபடியும் வந்துட்டு மறுபடியும் ஸ்கொயர் 1க்கே வருது. ஸோ இந்த ஆப்ஷன் வந்து எதுக்குன்னா ஈஸ் இன்னுக்கு. நெக்ஸ்ட் வந்து அதுலேயே வந்து ஸ்கொயர்ல வந்து இப்போ ஈஸ் அவுட் எடுத்துட்டு நம்ம வந்து ஸ்னாப் கொடுக்கலாம். ஸ்னாப் கொடுத்தோம்னா என்ன வருதுன்னு டிரான்சிஷன் பார்க்கலாம். இப்போ இது நன் கொடுத்துடலாம், எதுவும் வேணாம், இதை மூவ் பண்ணிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இப்போ மறுபடியும் சாம்பிள் கொடுத்து ஸ்னாப்க்கு என்ன மாதிரியான டிரான்சாக்ஷன் நடக்குன்னு பார்க்கலாம். ஸ்கொயர் கிளிக் பண்ணிட்டேன். பார்த்தீங்களா, கீழேருந்து ஒரு புஷ்அப் மாதிரி வந்து வருது. இது ஒரு டிரான்சிஷன். இப்போ நம்ம சர்க்கிளுக்கு அதே மாதிரி இன்னொரு டிரான்சிஷன் கொடுக்க பார்க்கலாம். இப்போ சர்க்கிள் வந்து ஆல்ரெடி இங்கே டேப் பண்ணோம்னா இந்த சர்க்கிள் இந்த 1ன்ற பேஜுக்கு வருது. இங்கே இது ஒரு நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சர்க்கிள் சேஞ்ச் பண்ணியாச்சு. இப்போ டேப் பண்ணோம்னா வந்து டிரான்சிஷன் நடக்குது. என்ன மாதிரி டிரான்சிஷன் நம்ம கொடுக்குறதா. இப்போ நான் ஆட்டோ அனிமேட் கொடுத்துக்கிறேன். ஈஸ் இன்னன்றத வந்து ஓகே, ஈஸ் இன் அவுட்ன்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். தென் இந்த சர்க்கிள் பேஜுக்கு ஒரு டேப் பண்ணுங்க. இதை வந்து மறுபடியும் ஆட்டோ அனிமேட் கொடுத்து எந்த அவுட் போர்டுக்கு போகணும்? இப்போ சர்க்கிள் 1ஓட அவுட் போர்டுக்கு போகணும். ஸோ சர்க்கிள் 1ஓட அவுட் போர்டுக்கு ஈஸ் அவுட்ல இருந்து நான் வந்து பவுன்ஸ்ன்ற ஒரு டிரான்சிஷன் கொடுக்குறேன். இதோட டிரான்சிஷன் வந்து ஒரு 1 செகண்ட்ஸ் வைக்கிறேன், 0.8 செகண்ட்ஸ், எவ்வளோ நாள் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ நான் சாம்பிள் கிளிக் பண்ணி இப்போ ப்ளே பண்ணி காமிக்கிறேன். நான் சர்க்கிள் கிளிக் பண்ணேன்னா இப்போ வந்து இந்த சின்ன சர்க்கிள் வெறும் சர்க்கிளோட அவுட் போர்டுக்கு வந்திருக்கு. இப்போ நான் இதை டேப் பண்ணேன்னா இப்போ பார்த்தீங்களா பவுன்ஸ் டிரான்சிஷன் கொடுத்தனால இப்போ பவுன்ஸ் ஆகி காட்டுது. ஓகே, இதை க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து நம்ம டைமிங் இந்த ஸ்கொயருக்கு கொடுத்த மாதிரி சர்க்கிளுக்கு டைமிங் கொடுக்கலாம். இங்கே டேப் இருக்கிறதுக்கு பதிலாக இப்போ டைமிங் கொடுக்குறேன், அதே 0.8 செகண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம டேப் பண்ண தேவையில்ல, சர்க்கிளில் ஆட்டோமேட்டிக்காக வந்து பவுன்ஸ் ஆயிரும். இப்போ பாருங்க, இப்போ சர்க்கிளில் வந்து நான் கிளிக் பண்ணிட்டேன், பார்த்தீங்களா ஆட்டோமேட்டிக்காக அதே வந்து பவுன்ஸ் ஆயிடுது 0.8 செகண்ட்ஸ் கழிச்சு. ஸோ இது ஒரு நல்ல ஆப்ஷன். நெக்ஸ்ட் வந்து இப்போ ட்ரையாங்கிளுக்கு ஒரு டிரான்சிஷன் பார்க்கலாம். தென் இதை வந்து மறுபடியும் ஆட்டோ அனிமேட் கொடுக்குறேன். ஆட்டோ அனிமேட்ல வந்து டெஸ்டினேஷன் வந்து ட்ரையாங்கிள் 1க்கு போகணும் அவுட் போர்டு. நெக்ஸ்ட் அவுட் போர்டு என்னதுன்றது. ஓகே, இந்த அவுட் போர்டில் வந்து இதுவும் நம்ம டைம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் டைம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதுக்கு ஈஸ் இன் அவுட்ன்ற ஒரு டிரான்சிஷன் கொடுக்குறோம். இதையும் வந்து நம்ம 0.8 செகண்ட்ஸ் வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இதில் மறுபடியும் நம்ம ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ ட்ரையாங்கிள் நம்ம கிளிக் பண்ணோன்னா என்ன மாதிரி நடக்குதுன்ட்டு பார்த்தீங்களா. ஈஸ் இன் அவுட்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் ஸ்லோவாக வரும், மேலே பெருசான வாட்டி கொஞ்சம் ஸ்பீடாக வரும். அதுதான் இந்த ஈஸ் இன் அவுட்டோட டிரான்சிஷன். இப்போ பேசிக்ஸாக வந்து
ப்ரோட்டோடைப் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. நிறைய அனிமேஷன்ஸ் இருக்கு. நீங்க டிசைன் பண்றதை பொறுத்து நம்ம அனிமேஷன்ஸ்லாம் வந்து நம்ம டிசைன் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்னும் ப்ராஜெக்ட்ல போகும்போது வந்து இன்னும் உங்களுக்கு நல்லாவே புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கணும்னு நான் நம்புறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்றேன். இது வரைக்கும் நம்மளோட சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானே பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல நான் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் நீங்க அதுலயும் கேளுங்க, நான் உங்களுக்கு அதுலயே ரிப்ளை பண்றேன். ஓகே, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை பை.